அதாவது இது ஒரு சேவை. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைக்கும் அவர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்கு நன்றி கடனா நான் அவருக்கு எதனா செய்யணுன்ற ஒரு எண்ணம் வரும்போதுதான் நம்ம ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணுங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படும். அப்போ அந்த நிலைக்கு தள்ளப்படும் போது என்ன ஆகுனாக்கா, நம்ம சில இடங்களில் போவோம், ஜப கூட்டங்களை கலந்துப்போம், பாஸ்கோடி அணிஞ்சிருவோம், எங்க போனாலும் அவங்களோட ஊழியத்துக்கு போயிட்டு வருவோம், சுவிசேஷ ஊழியத்துக்கு போவோம், ஜப ஊழியத்தில் கலந்துப்போம். இப்படியே ஆண்டவர் மேல ஒரு அன்புல நம்ம வாழ்க்கை அப்படியே டிராவல் ஆகிட்டு போவோம். ஒரு கட்டத்துல ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவோம்னா கையை பிடிச்சு இழுத்துருவாரு, நீ போனது போதும், நீ இதுக்கப்புறம் நான் சொல்றதை செய். அப்போ ஊழியம் என்பது நம்ம விரும்பி செய்கிற ஒன்று கிடையாது, தேவனுடைய விருப்பத்தை செய்கின்ற ஒன்றாக காணப்படுகிறது. பல காரியங்களை பார்க்கும்போது நமக்கு ஆசை வரும், நான் இந்த ஊழியம் செய்யணும், நான் இந்த ஊழியம் செய்யணும், அந்த ஊழியம் செய்யணும். நம்மளுக்கு நிறைய விருப்பங்கள் தோணும். எனக்கு கூட நிறைய என்னமோ தோணுது ஆசை. கடைசியா தெரிஞ்சு வச்சு ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சுட்டு போறோம். அதுல ஒரு தெளிவு எனக்கு கிடைச்சிருச்சு. பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் ஆரம்பிக்கணுன்ற எண்ணம் ரொம்ப நாளா இருந்துச்சு. இது உடனே தோன்றின ஒரு காரியம் இல்லை. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல முதல் முறை இந்த பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி சர்ச்சை கட்ட சாதாரணமா தான் இருந்தது. அப்போ வந்துருந்தாங்க ஒரு 10 பாஸ்டருக்கு மேல. 1 மாசம் வச்சுட்டு அதோட நிப்பாட்டிட்டாங்க. எல்லாரும் கேட்டாங்க, ஏன் கண்டினியூ பண்ண? இல்லை, நான் நடத்துறேன், இருங்க. அதுக்கப்புறம் அவன் ஆட்டோவில் பார்த்தேன், அவர்கிட்ட சொன்னேன், செந்தில் ஐயாவை பார்த்தேன், அப்புறம் அசோக் ஐயா, ஒவ்வொருத்தரா சொல்லி அப்புறம் என்ன வச்சுன்னா நம்ம நடத்தணும். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா இது ஏதோ ஒரு நோக்கம், அவர் ஏதோ ஒரு நோக்கத்தோட இந்த ஃபெலோஷிப் ஆரம்பிச்சு அடுத்தது பைபிள் ஸ்டடிங்கிற நிலைமைக்கு வந்து இதுக்கப்புறம் எப்படி போகுமோ தெரியல. ஆனா கண்டிப்பா இதை விட மேலான ஒரு பகுதிக்கு போகன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்றதை நம்ம கண்டுபிடிச்சுட்டு அந்த காரியத்தை செஞ்சோம்னா அதுக்கு பேருதான் ஊழியம். அவங்க செய்யறதையே நாட செய்யணும் அப்படிலாம் கிடையாது. காட்டுவாசிகள் மத்தியில் ஊழியம் செய்யலாம் கண்டிப்பா நம்ம ஆண்டவர் இப்போதைக்கு அனுப்ப மாட்டாரு, எனக்கு நல்லா தெரியும். ஆனா காட்டுவாசிகள் மத்தியில் ஊழியம் செய்யறதுக்கு ஆண்டவர் அனுப்பும் போது நம்ம அந்த அளவுக்கு ஆத்ம பாரத்தை கொடுத்து உலகத்தை வெறுக்க அளவு பண்ணிட்டு நம்மளை தயார் பண்ணிட்டு தான் ஆண்டவர் அனுப்புவார். அப்போ ஆண்டவர் வந்து ஒரு நோக்கம் வச்சிருப்பார், அதுக்காக நம்மளை தயார்படுத்திக்கிட்டே இருக்கிறார். சோ ஊழியம் என்பது தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதாகும். இதுல நம்ம ஒரு தெளிவோடு இருக்கணும். ரெண்டாவது, ஊழியம் என்பது எப்படிப்பட்டது? அது ஒரு கணத்திற்குரியது. ஊழியன்றது நீங்க சாதாரணமா நடக்காதீங்க. பாஸ்டருடைய பிள்ளைகளா பாஸ்டர் பார்த்துட்டு, அப்பா தயவுசெய்து என்ன ஊழியக்காரனா ஒப்பு கொடுத்துறாதீங்க அப்படின்னு பிள்ளைங்க கெஞ்சுறாங்களா? நீ படுற கஷ்டத்தை பார்த்து எனக்கு ஊழியம் செய்ய விருப்பம் இல்லை, நான் டாக்டரா போறேன், நான் அப்படி போறேன் இப்படி போறேன்றாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு அதனுடைய மேன்மை தெரியல. டிபி ஜோசுவா கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாஸ்டர் அவருடைய ஹீலிங் மினிஸ்ட்ரி எல்லாம் பார்த்திருக்கீங்களா? அவர் வந்து ஒரு நாட்டுக்கு ஊழியர் செய்ய போனார்னா அத்தனை கார்கள் வந்து அங்க நிற்கும். அந்த 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 என்ன சொல்றது, ஏரோப்ளேன் ஏர்போர்ட்ல அத்தனை கார்கள் வந்து நிற்கும். அந்த மனுஷனை ஒரு பிரதம மந்திரி அழிச்சுட்டு போற மாதிரி அழிச்சுட்டு போவாங்க. காரணம், ஊழியர் கணத்திற்குரியது, ஊழியர்களும் கணத்திற்குரியவர்கள். ஊழியர்கள் எந்த அளவு கணத்திற்குரியவர்கள் என்பதை நம்ம லேவியராகம புத்தகத்தை படிக்கும் போது கண்டிப்பா புரிஞ்சுக்கலாம். வரக்கூடிய காலங்கள்ல ஆரோனுடைய அழைப்பையும் ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்ட அபிஷேக தைலத்தை குறித்தும் ஆரோன் முடித்தின உடைகளை குறித்தும் எல்லாமே நம்ம ஆராய்ந்து பார்க்கும் போது நீங்க ஒரு சாதாரணமான ஆட்களே கிடையாது. நீங்கள் தேவனுடைய சந்நிதிக்கு முன்பாக நிற்கக்கூடிய தேவ பிள்ளைகள். எலியா சொல்றாரு, நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். அப்போ ஊழியம் செய்யறவங்களும் கணத்துக்குரியவர்கள். அடுத்தது நம்ம இன்னொரு காரியம் பார்த்தோம். ஊழியம் 2 வகைப்படும். முழு நேர ஊழியம், பகுதி நேர ஊழியம். முழு நேர ஊழியம் அப்படின்னா ஆண்டவர் யாருன்னா ஊழியத்துக்கு முழு நேரம் அழைச்சிட்டாங்கன்னா அவங்க வேலை செய்யக்கூடாது. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருத்தரால முடியாது. 24 மணி நேரம் சாகர வரைக்கும் ஆண்டவருக்காக முழு நேரம் ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஆதாரமாக சில வசனங்களை நம்ம பார்த்தோம். பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான், மத்தேயு இவங்களெல்லாம் ஆண்டவர் அழைக்கும் போது முழுசா ஆண்டவர் பின்னாடி போயிட்டார். இது முழு நேர ஊழியம். முழு நேர ஊழியம் 5 வகைப்படும்.
எழுதுறதுன்னா உங்களுக்கு தெரியும் பாஸ்டர். எபேசியர் 4 அதிகாரம் 12-13 முழு